ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 10. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். லூலி கிட்ட கோச்சிட்டு போன நம்மளோட ஹீரோயினி மறுநாள் ஆஃபீஸ் வந்துடுவாங்க. நம்ம லூலியும் உள்ளே வருவார். இந்த ஃபோட்டோ காப்பி அங்கே வச்சுட்டு போ. நம்மளோட ஹீரோயினை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் எங்கே கிளம்புறீங்க? உன் வேலையை மட்டும் பாரு, உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வேகமாக லிஃப்ட் கிட்ட வருவாங்க. குயின், நான் சொல்கிறத கேளு, தயவு செஞ்சு நில்லு. நம்மளோட ஹீரோயின் அவாய்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவங்களோட கேபினுக்கே வருவாங்க. லோலி டிஃபன் வாங்கி வச்சிருப்பாரு. அது உடனே கோவப்பட்டு அவரோட டேபிள்லேயே கொண்டு போய் வைப்பாங்க. இதை நான் கேட்டேனா? உங்ககிட்ட கேட்காது எதுன்னு எனக்காக செய்ய தேவையில்ல. என் மேல ரொம்ப கோமா இருக்கா போல. அந்த கொலைகாரன் யாரு? அவன் எதுக்கு என்ன கொலை பண்ண வந்தா? இதெல்லாம் எப்போதுல இருந்து ஆரம்பமாச்சு? ஒருவேளை அந்த கார் ஆக்சிடென்ட்ல இருந்தோ? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, நான் இப்போ அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூகுளில் அந்த ரோடை சர்ச் பண்ணி அந்த இடத்துக்கு போகலான்னு கீழே இறங்கி வருவாங்க. லிஃப்ட்டில் நம்மளோட ஹீரோ இருப்பார். அவரை பார்த்தோன்னே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. நில்லு குயின். ஒரு பக்கம் இவன், ஒரு பக்கம் அவன். ஷோ, நல்லா மாட்டிக்கிட்டேன். குயின், எங்கே போயிட்டுருக்க நீ? நல்ல வேலை நான் உன்னை பார்த்தேன். வா, நம்ம போகலாம். எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ வா போகலாம். இந்த பைபிளும் அசிஸ்டன்ட் வேலையை தவிர்த்து எல்லா வேலையும் பார்க்குறான். வா. அனுமதி இல்லாமல் இவளை கூட்டு போக முடியாது. பாசியை தடுக்கிறியா? ஐயோ, நிறுத்துங்க. லூலி, நான் உன் கூட வரல. நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. நல்லா வேணுமா? ஸ்ருதி, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி லூலி இன்சல்ட் பண்ணிட்டு போவாங்க. நம்மளோட ஹீரோ இதை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருப்பாரு. எனக்காக தானே அவனை இன்சல்ட் பண்ண. எனக்கு தெரியும் நீயும் என்ன விரும்புறேன்னு. இல்லை பாஸ், நீங்களும் நானும் குட் மேட்ச் இல்லைன்னு நினைக்கிறேன். லூஸ் மாதிரி வளராத, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. எப்போ கேட்டாலும் என்னோட பதில் இதுதான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு பக்கம் சுஞ்சி நம்மளோட ஹீரோக்கு ஃபோன் ட்ரை பண்ணி ஃபோன் போகாமல் டென்ஷனில் இருப்பாங்க. இவனை வர சொன்னால் இன்னும் ஏன் வராமல் இருக்கான்? ஹாய், எங்கே என்ன பண்ணுறீங்க? நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, வெளியில் நினைக்கிறதுக்கு உள்ளே போய் வெயிட் பண்ணலாமே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பிடுவாங்க. அது ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாம், எனக்கு இது எஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. அப்படியா? உண்மையிலுமே உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கணும். இதில் என்ன இருக்குது? இது நல்லா ஒத்து பாருங்க. ஒரு பொண்ணே கவிதையாக இருக்கிறது தெரியும். இது நம்மளோட பர்சனல் லைஃப் கூட கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கும். அப்படியா அப்படின்னு சொல்லி ஒத்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போ சின்ன வயசில் நம்மளோட ப்ரொஃபஸரை 4 பேர் சேர்த்து முத்துன்னு மொத்துவாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். இவரும் டீசன்ட் பார்த்துட்டு அங்கே வந்து ஓடி போயிடுவார். அந்த பெயிண்டிங்கை சுன்ஷி பார்க்க சுன்ஷி ப்ரொஃபஸர் பார்த்துட்ருப்பாரு. என்ன பாபாய், இது என்னவோ உங்கள் பர்சனல் கதையிலேருந்து சொல்கிற மாதிரி இருக்குது. சேச்சே, இல்லை, யாரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நான் சொல்கிறது தானே உண்மை. என்னை வெக்கப்பட வைக்காதீங்க மேடம். இந்த ரோட்டில் தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இதில் நான் எங்கேருந்து போய் க்ளூவை கண்டுபிடிக்கிறது? பில்டிங் இருக்குது, ஆக்சிடென்ட் ஞாபகம் இருக்குது, அதுக்கு முன்னாடி இருந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஷோ, எவ்வளோ நேரம் தான் நான் யோசிக்கிறது? பைத்தியம் பிடிக்குதே. எனக்கு இங்கே யார் க்ளூ சொல்வா? ஐயோ, லூலி வேறு ஃபோன் பண்ணுறான். இவனுக்கு நான் இங்கே வந்திருக்கிற விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணும் போது கீழே ஒரு விசிட்டிங் கார்டு கிடக்கும். அது ஒரு டிடெக்டிவோட விசிட்டிங் கார்டு. நெக்ஸ்ட் வீக் ஆர்ட் கலெக்ஷன் இருக்குது, போகலாமா? நெக்ஸ்ட் வீக்கா? இல்லை, எனக்கு அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. ஓ ஓ ப்ரொஃபஸர் மொபைல், உங்களோட ஷெடியூல்ஸை படிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி அட்டன் பண்ண வேண்டிய மீட்டிங்ஸ் எல்லா மீட்டிங்ஸும் ஊற்றி வச்சுருங்க. பயாலஜி டீமை மட்டும் கூப்பிடுங்க. சரிங்க சார். இவனா டிடெக்டிவ்? ஏன்னா மேடம் அப்படி பார்க்குறீங்க? நான் தான் டிடெக்டிவ். பேக்கேஜெலாம் நிறைய இருக்குது, விசிட்டிங் கார்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் காதலை பிரிக்கிறது சேர்க்குறது எல்லா வேலையும் பார்க்குறேன். அது மட்டும்தான் பார்ப்பீங்களா? மற்றதையும் பார்ப்பேன், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஆகும். சரி, முதல்ல என் ப்ராப்ளத்தை சொல்கிறேன். இதுதான் என்னோடய ப்ராப்ளம். அப்படியா? ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். ரொம்ப எக்ஸ்பென்சிவா? எவ்வளோ ஆகும்? பின்ன ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்தது, அங்கே எவ்வளோ மக்கள் இருந்திருப்பாங்க. சரி, எவ்வளோ ஆகும் சொல்லுங்கள் மேடம். வேறு யாராச்சும் இருந்தாலும் சொல்லிடுங்க, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். ஆமாம், ஒருத்தர் இருக்கான், இவனை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். லூலி, மொபைல் ஆஃபீஸ்லேருந்து நம்ம லூலிக்கு ஃபோன் வரும். இன்றைக்கி இன்டர்வியூ வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நாங்க மேடம் கால்குலேட் பண்ணதில் ஏம்மா அமௌண்ட் மட்டும் தான் ஆகும். என்னது, இது கொஞ்சம் நெஞ்ச அமௌண்ட்டாடா முட்டைக்கண்ணா? மேடம் கோச்சுக்காதீங்க மேடம், வேணும்னா உங்களுக்கு 100 ரூபாய் கம்மி பண்ணுறேன். இப்போ நான் பேங்க்குக்கு எங்கடா போவேன்? நீ 100 ரூபாய் கம்மி பண்ணால் மட்டும் என்னால் கொடுத்துட முடியுமா? கஸ்டமரோட திருப்தி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மேடம். அலைபே ஜிபே இதில் வேணால் பண்ணிக்கோங்க. வாங்க சார், உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வா லவ்லி. சாரி சார், மேடமால கேள்விப்பட்டேன் கார் ஆக்சிடென்ட் வந்து அவங்க இன்னும் ரெக்கவர் ஆகலைன்னு. ஆமாம் சார், அவங்க திடீர்னு பேர் மாதிரி எமோஷனலாக ஆயிடுறாங்க. அவங்கள ஒருத்தவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணணுன்னு கூட கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், அதனால தான் அவங்க கிட்டேயே இருந்து பார்த்துக்கிறேன். அவங்க இப்போ ரொம்ப டேஞ்சரில் இருக்காங்க. எனக்கு புரியுது. அதனால் அவங்கள நான் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது சார்.
உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது லூலி. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வேலையை கரெக்டாக செய்வீங்க. சரி, இன்டர்வியூக்கு போகலாமா? கண்டிப்பாக சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரம் கட்டிடுறேன். ஐயா, இந்த காரை கூட லோனில் தான் வாங்கி வச்சுருக்கேன் நான். இப்போ கடனை நான் எப்படி கட்டுறது? என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு வேறு வழியே தெரியல. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அந்த புண்ணியவதி உங்களை ஆசாசியாக வாங்கி வச்சா எப்படி? என்னால் நீங்கள் வேறு வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சே. எக்ஸ்பென்சிவான பேக் கம்மி ரேட்டில் வாங்கிக்கிறீங்களா ப்ளீஸ்? எல்லோரும் மீட்டிங்க்கு வந்துட்டாங்களா? முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். யாரும் விட்டு போயில்லையே? நோ சார். அதாவது இந்த மந்த்து நம்மளோட வேலை உன்னோட ஃபோன் ரிங். சாரி, நான் வெளியில் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி, மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? சார், சுபா, உனக்கு என்ன தான் பிரச்சனை? இல்லை வந்து தொலை. மீட்டிங் நடக்கும் போது ஃபோனை ஆஃபில் வைக்கணும்னு யாருக்கும் தெரியாதா? சைலண்டில் போடுங்க. நம்ம இன்னும் நம்மளோட எஃபெக்டை போட்டாகணும். இல்லைன்னா குவீன், உன்னோட ஃபோன் ரிங். ஒன்று ஃபோன் பேசு, இல்லைன்னா ஆஃப் பண்ணி வை. மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வரும்போது அந்த அன்னோன் நம்பரில் வந்தது பேக்கை ஆர்டர் எடுத்திருப்பாங்க. ஐயா, எல்லாம் வித்து போச்சு. பாஸ், அவள் கிளம்பிட்டா, நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். லூலி பையா, அப்படி இந்த ஃபோனில் என்னடா வச்சுருக்கீங்க? அவ்வளோ நீயும் இந்த ஃபோனை அப்படி இருக்க பிடிச்சிட்ருக்கீங்க. இரு, நான் பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே கொடுங்க. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லாததுக்கா இவ்வளோ பதட்டப்பட்டு அந்த ஃபோனை பிடுங்குற? ஒன்றை பற்றி எனக்கு தெரியாதா? ஏதோ என்கிட்ட மறைக்கிற. இல்லை, மறைக்கலையா? ஆமாம், பொய் சொல்கிற. உனக்கும் அவளுக்குள்ளே இருக்க ட்ராக்கெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இப்போ என்ன ப்ராப்ளம்? 2 பேரும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒட்டின்னு சுற்றுறீங்க, இப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு சுற்றுறீங்க. சரியில்லையே தம்பி. என்ன? அது எனக்கு தெரியாதா? நானும் உன் வயசு கடந்து தானே வந்திருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லைன்னு உன் வாய் சொல்லுது. ஆனால் நீ தேவையில்லாதெல்லாம் உளராத. நான் உளரல. அது இங்கே இருந்தால் வேலைக்காகாது. நான் கிளம்புறேன். நில்லுடா, முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி தப்பிச்சு ஓலான்னு பார்க்குறியா? நானா? என்ன நடக்குது 2 பேருக்குள்ள? சார், அந்த ஃபைலெல்லாம் உங்கள் டேபிளுக்கு நாளைக்கு வந்துடும். ஓகே ஓகே ஓகே, நாளைக்கே கொண்டு வந்து வச்சுரு. எப்படி சமாளிக்கிறானுங்க பாரு பச்சையா. சரிங்க சார். அப்படி என்ன அவங்ககிட்ட நீ முக்கியமான விஷயமா பேசிகிட்டு இருக்க? இல்லைம்மா, 2 பேரும் கடந்து ஒரே டீமில் கஷ்டப்படுறாங்கல்ல, அதை பற்றி தான். அடி, எல்லா பேக்கையும் பேக் பண்ணுறதுக்குள்ளே மூச்சு முட்டிடுச்சு. ஒரு வழியாக பேக் பண்ணி முடிச்சாச்சு. எந்த லூஸு கால் பண்ணுது? பாஸு. ஹலோ, எங்கே இருக்க? நான் ஒரு இன்டர்வியூவில் இருக்கேன் பாஸ். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாஸ். நீ எங்கே இருந்தாலும் 10 நிமிஷத்தில் ஆஃபீஸில் இருக்க. ஓ ஐயோ, இவங்கிட்ட மாட்டிக்கு நான் முழிக்கிறேன். 10 நிமிஷத்தில் எப்படி? காதலில் ஜெயிப்பது எப்படி? காதலிக்கிட்ட நடந்து கொள்வது எப்படி? ஓ, இப்படியெல்லாம் தான் நடந்துக்கணுமோ? ஐசி, அவள் வரட்டும், ஜமாயிச்சிட்றேன். இந்த புக்கை கரைச்சி குடிச்சாச்சு. இதுபடி நடக்கிறோம், காதலில் ஜெயிக்கிறோம். பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது? பாஸ், என்ன அர்ஜென்ட்? கூப்பிட்டீங்களா? ஆமாம், முதல்ல உட்காரு. ஐயோ, அப்படி பேசக்கூடாது. ஆமாம், முதல்ல நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கு. உட்காரு, தண்ணி குடி. என்ன இவர் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு? என்ன பார்த்துட்ருக்க? தண்ணி குடி, முதல்ல தண்ணி குடி. மிச்சதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஹேவி ட்ரிங்க். ஐயோ, என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே. இல்லை பாஸ், இருக்க வேண்டாம், நான் கிளம்புறேன். என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, உட்காரு. நான் சொல்கிறேன்ல, மேலே எனக்கு அக்கறை இல்லையா என்ன? காட்டுறதுக்கு டைம் இல்லை. அதனால் நான் கொஞ்சம் வெளியில் ரஃபாக இருந்தாலும் உள்ள சாஃப்ட்டு. என்னென்னோ பேசுகிறானே. பாஸ், நீங்கள் கொடுக்குற வேலையை நான் கன் மாதிரி செய்வேன். என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ப்ராமிஸ். இல்லை, அது நான் இல்லைன்றா, நான் உன்னோட கேரை பற்றி பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ பாஸ், நான் பார்த்துக்கிறேன். என்ன இவன் பயந்து ஓடுறா? அந்த புக்கில் இப்படி இல்லையே. என்னடா அது? 2 பேர் இருக்கிற இடத்துல இவ்வளோ ஃபைல்ஸ் கொடுத்தா எப்படி வேலை பார்க்க முடியும்? அங்கே பாரு, கொடுத்து வச்சுவ இத்தனை பேரை வச்சு வேலை வாங்குறா. நம்மளும் தான் இருக்குமே. ஆனாலும் இதை முடிச்சு காட்டுவோம். லோலி அவரோட கேபினுக்கு வருவார். அப்போ நம்மளோட ஹீரோயின் ரூமுக்கு போகும்போது ஹீரோயினி ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து டயர்டாகி மாட்டையாக இருப்பாங்க. உடனே நம்மளோட அவரோட ஷர்ட்டை கட்டி நம்மளோட ஹீரோயினிக்கு போற்றி விட்டு அங்கே அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர் நம்ம ஹீரோயினிக்காக வேலை பார்ப்பார். அதை முடிச்சு கொண்டு நம்ம ஹீரோயினி ரூம்லேயே வச்சுட்டு அவங்க வாயிலேருந்து ஜொல்லு ஊற்றும். அதை துடைக்கலான்னு கிட்ட டச் பண்ணுவார். அந்த நேரம் பார்த்து ஹீரோயினி முடிச்சுப்பாங்க. பக்கத்தில் லூலி இருக்கிறத பார்த்து ஒரு ஷாக் ஆகி எகிரி அவர் மேலே குச்சிருவாங்க. உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, நீ எதுக்கு ரூம்குள்ள வந்த? நான் சும்மா. எதுவும் பேசாத, முதல்ல இறக்கிவிடு. அது இது நான் கிளம்புறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து பயந்து ஓடிடுவார். ஏன் இவன் இப்போ இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உட்காருவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட்